ஸ்டாலின் தான் கரண்ட் நிறுத்த சொல்றாரு. ஆமா, ஸ்டாலின் அங்கேருந்து நேராக வந்து எல்லாம் வந்து டிரான்ஸ்பார்ட்டை பூரா நிறுத்திட்டு போனாரா? முட்டாள் பசங்களா? இந்த கொலைகளை செய்த ஒரு நடிகர் விஜய் காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. நீ என்ன பண்ணணும்? ஒரு தலைவனை வர போறன்றவன் போகணும், இறங்கி வந்து அப்படி உங்கன்னா எல்லாம் கடிச்சு துப்பிடுவான். அவனை கடிச்சு தின்னு விடுவான். அவனை என்ன வெள்ளை கட்டியா? அவனை தின்ன போறான். முந்திரி பாதாம் பிஸ்தாவணி அவனை தின்ன போறான். இறங்கி ஓடி போய் மக்களா இருந்து அந்த பசங்களை அந்த குழந்தைங்களை தூக்கி நீங்க ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் காமிச்சிருந்தீங்கன்னா வணக்கம். கரூர்ல 41 மரணங்கள், அதாவது கொலைகள் நடந்த இந்த இறந்து போன ஆத்மாக்களுக்கு, இந்த மறைந்தவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, இந்த கொலைகளை செய்த ஒரு நடிகர் விஜய் காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. காலையில் 8 மணிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இவர் வந்து பொறுமையாக கிளம்பி வீட்டிலேருந்து இதுக்கு ஒருத்தர் லைவ்ல போடுறான், ஒரு டிவி. அந்த லைவ்ல சார் கிளம்பிட்டார், விஜய் கிளம்பிட்டார், கார் கதவை திறந்துட்டார், உள்ளே உக்காந்துட்டார், பாத்ரூம் போகிறார், மூத்திரம் போகிறார், கக்கூஸ் போகிறார், குடிக்கிறாரு, தெளிஞ்சு போச்சு, மூஞ்ச கழுவிட்டாரு, தலை சீவிட்டாரு, கோட்டு போட்டாரு, வராரு அப்படின்னு சொல்றான். அந்த முண்டை கலப்பைக்கு தெரிஞ்ச மேல இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு சார், கூட்டம் ஏறிக்கினே இருக்குது, நீங்க சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா வேற ஒரு பெரிய மைதானமா ஜனங்க நெரிச்சல் இல்லாத இடமா பிரியா இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம், இல்லை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், நீங்க வராதிங்க, மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டு நீங்களாம் கலைஞ்சி போங்க, இன்னைக்கு வரல அவரு அப்படின்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்லுங்க, அவர் உடம்பு செல்லுன்னு கூட சொல்லி ஒழிச்சுட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு போங்க. மக்கள்லாம் கலைஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. காலையில் 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள காக்க வச்சு நெரிச்சலை உண்டாக்கி கூட்டத்தை சேர்த்து விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே இருந்து குழந்தைகள், மக்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் சேர்ந்து நெரிசலை அட்டை மாதிரி நசுக்கி உயிர் அந்த சம்பவம் எங்கேயாச்சும் நடந்திருக்குதா பார்த்தீங்களா? வெக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு தலைகுனிய வச்சுட்டான். தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. இவன் ஒருத்தன் குறுக்குல வந்து தமிழ்நாட்டை தலைகுனிய வச்சுட்டான். 41 உயிரை கொன்னுட்டு அவன் பேசுறன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, உரிமையில பேசுறேன்னு. அவ்வளவு வேதனையா இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒருத்தன் செத்துட்டான், நம்ம குடும்பத்துல ஒரு பெண்ணு, அதுல 9 குழந்தைகள். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? தப்பு பூரா விஜய் மேல இல்லைங்க. ஒரு நடிகரை பார்க்க ஏன்டா ஓடுறீங்க? அவரு என்ன ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்து தேவ தூதர்? அவரை பார்க்க ஓடுறீங்க எல்லாம் சினிமா தான் பாக்குறாங்க. இவனுங்க ஆர்வ கோளாறு, பூராமே படிக்காத தற்கூரி பசங்க. நீங்க பாத்தீங்களா, விஜய்க்கு அந்த பஸ் வருது, இந்த சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. 2 வீலர்ல இப்படி வந்து 2 பேர் வந்துட்டான். அவன் நிலைமை என்னன்னு தெரியல. இவ்வளவு கூட்டு உடனே எங்களுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல. முண்டை கலப்பீங்களா? உங்களுக்கு தான் அறிவு வேணும். தொண்டர் படைன்னு ஒன்று முதல்ல அமைங்கடா. தொண்டர் படை வைகோ வந்து ஆரம்பிச்சாரு, அண்ணன் வைகோ. ஒரு தொண்டர் படை, ஒரு எல்லாமே கருப்பு ட்ரெஸ் போட்டு முன்னால எல்லாம் ஓடுவாங்க, ஜனங்கள்லாம் தடுப்பாங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுல கலைச்சி விடுவாங்க. ஃப்ரீயாக இருக்கணும் இடம். அவர் வர்றாருன்னா ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி தொண்டர் படை அது திமுகவில் இருக்குது, அண்ணா திமுகவில் இருக்குது, நம்ம மாமா சீமான் மாமா கட்சியில் கூட இருக்கிறாங்க எல்லா தொண்டர் படை. அப்படி வைங்க. முதல்ல ஒரு இழவும் தெரியலன்னா தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கோங்க. தேமுதிக விஜயகாந்த்
அண்ணன் வந்து முதல்ல மாநாடு போட்டார் பார்த்தீங்களா, எவ்வளோ கூட்டம். எல்லாமே அவர் பார்க்க வரல, அவர் பேசுகிற பேச்சை கேட்க வந்தாங்க. எதிர்கட்சி தலைவராக ஆக்கினாங்க. ஒரு தலைவன் ஆகணும்னா இப்படி வரணும். அதை விட்டுட்டு நீமானு குடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு நீ பொறுமையா ஜனங்களாம் சேர்ந்துச்சா? கும்பல் நிறைய இல்லை. கும்பல் நிறைய சேர்ந்ததான் நான் வந்து நின்றுன்னு ஹோ ஊ ஆன்னு கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட படிப்பறிவே இல்லாதவங்க. ஆமா, இவனை ஏன் பார்க்க போடணும், நம்ம ஓடணும், குழந்தைங்க தூக்கின்னு போறான். அறிவு இருந்தா அவன் போவானா சொல்லுங்க? இப்ப அவன் குழந்தை தானே செத்து போச்சு. வேற ஒருத்தன் தூக்கின்னு போறான், இவன் குழந்தைய வேற ஒருத்தன் தூக்கின்னு போய் சாவடிச்சிட்டான். இவன் தூக்கின்னு வந்து கதறான் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில. பாத்தீங்களா? உடனே நம்ம நம்ம மந்திரி, முன்னாள் மந்திரி ஒரு பாட்டு பாடுறாங்க அங்க கரூர்ல. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடுறான். பாத்தீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுனீங்க. அந்த மந்திரி தான் அங்க ஓடி வந்து முதல்ல நின்னாரு. எப்படி வந்தாரு? அவருக்கு எப்படி தெரியும்? முன்கூட்டியே எப்படி தெரியும்? ஆஸ்பத்திரியில எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க. இதாண்டா தமிழக அரசு, ரெடியா இருக்கும் எப்பவுமே. யாருக்கு எந்த பிரச்சனையும் உடனே பார்ப்பாங்க. இதான் இந்த அரசு, திமுக அரசு. திமுகவுக்கு நான் உடனே ஒருத்தன் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு பரதேசி நாய் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எங்க அம்மாவை பத்திலாம் இழுத்து போட்டிருக்கிறாங்க கமெண்ட் செக்ஷன்ல. அவனுக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி, எங்க குடும்பத்தை பத்தி என்ன தெரியுமா அவனுக்கு? பரதேசி நாய, படிக்காத தற்கொலை நாய, உனக்கு என்னடா தெரியும்? விஜய் சினிமா அவன் மூஞ்சில ஒழுகுதா? அவன் என்ன தேன ஒழுகுதா? அவன் மூஞ்சில பார்க்க ஓடி போய் 41 பேரை கொன்னுட்டான். A1 குற்றவாளி அவன், A2 குற்றவாளி. இந்த பூசணிக்காய் மாதிரி இருப்பான் பாருங்க ஒருத்தன், புஷி ஆனந்த். 300 ஓட்டுல ஜெயிச்சான் பாண்டிச்சேரியில முதல்ல. அவன் ஆதரவு அர்ஜுனா. இவனுக்கு வந்து மூணாவது குற்றவாளி. 4-5 பேர் இருக்கிறான். இவனுங்கெல்லாம் அங்க எங்க போனாங்க? ஓடி வரணுமா இல்லையாங்க? எல்லாம் உயிர் மயக்கடிச்சு எல்லாம் உணராம பொத்துன்னு எல்லாம் எறும்புக்கு மருந்து போடும்போது எறும்புலாம் ஓடி போய் அது மோந்து பார்த்துட்டு ஊந்துடும் பொத்துன்னு. அந்த மாதிரி உழுந்து சாவறான். இவன் இறங்கி திடுத்துன்னு அவன் பேசணும்னு நினைச்சுட்டு போறீங்க. இறங்கி குடுன்னு கார்ல ஏறி போய் போறான். உடனே ஓடி போய் விமான நிலையத்துக்கு போறான். ஓடுறான் குடுன்னு ஓடி போய் ஊருக்கு போய் வீட்டுல போய் பூந்துக்கிட்டான். எவன் செத்தான் இவனுக்கு என்னங்க கவலை? இவன் வீட்டுல இருக்கிறவன செத்தாங்க, எவனோ செத்துட்டான். நம்மள பார்க்கலாம், இவன் எவன அரசனா அப்படின்னு நினைக்கிறான். குடுன்னு ஓடி போய் வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டான். நீ என்ன பண்ணணும்? ஒரு தலைவனா வரப்போறன்றவன் போகணும். இறங்கி வந்து அப்படியே உனா எல்லாம் கடிச்சு துப்பிடுவான். அவனை கடிச்சு தின்னு போடுவான். உன என்ன வெள்ளை கட்டியா? அவனை தின்ன போறான். முந்திரி பாதாம் பிஸ்தாவணி உன்னை தின்ன போறான். இறங்கி ஓடி போய் மக்களா இருந்து அந்த பசங்களை, அந்த குழந்தைங்களை தூக்கி நீ ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் காமிச்சிருந்தீங்கன்னா நீ ஒரு தலைவன் ஒன்று ஏற்றுப்பான். பயந்துக்கிட்டு ஓடி குடிச்சுட்டு வந்து என்ன பேசுறான்னு பார்த்தீங்களா? அவன் பேசுறது அவனுக்கே புரியல. கக்க பக்க கக்க பக்க கக்க பக்க கக்க பக்க கக்க பக்க கக்க பக்க ஓ கக்க பக்க ஹை ஹூ ஹான்றான் பரதேசி. 41 பேரை கொன்னுட்டு ஓடினா வாய்ஸ் விடல. 3 நாள் கழிச்சு வராங்க. 3 நாள் கழிச்சு வந்து வித்த காட்டுறியாடி அம்மா மேல பார்த்துக்கிறாங்க. நீ காசு வச்சிருந்தா நீ என்ன பெரிய மயிரா? சாவடிச்சிட்டு 41 பேரை கொன்னுட்டு ஓடுறான். இதுக்கு வந்து தமிழ் நம்ம முதலமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு தான் முதல்ல சொல்லணும். தூக்கி உள்ள போடுங்க அவனை. என்ன ஆயிடும் போகுது பார்க்கலாமே? என்ன ஆயிடும்? கலவரம் பண்ணுவான்ல, தூக்கி ஒரு 10 பேரை தூக்கி உள்ள போடுங்க. அவன் குடும்பத்தில் ஐயா விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் மனிதாபிமானத்துக்கு, அதாவது மனிதாபிமானமே இல்லாதவன் பாவம். 41 பேரை சாவடிச்சுட்டு ஓடுற வீட்டுக்கு 3 நாள் கழிச்சு பேட்டி கொடுக்குற நியாயமா? அப்புறம் எப்படி ஒன்று முதலமைச்சர் ஆக்குவாங்க? களத்துல நிக்கணும், இறங்கி வந்து பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலின் வந்து துபாயில இருந்து ஓடியாராரு. இந்த நிகழ்ச்சியை நிறுத்திட்டு ஓடி வந்து பாக்குறாங்க. 3-4 மந்திரிங்க அங்க இருக்கிறாங்க. உடனே போறாங்க, உடனே எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க. அழுகுறாரு ஒருத்தர் பாத்தீங்களா? அன்பின் மகேஷ் அழுகுறாரு. உடனே வேஷம் போறாரு, அழுகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
முட்டாள் பசங்க. கரண்ட்டுக்கு நிறுத்திட்டாங்க, கரண்ட் மைக் ஒயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. பூராமே அவன் என்ன பண்றான், அந்த பஸ்ல மைக் ஒயர் வந்து பேசியிருந்தான் பார்த்தீங்களா திண்டுக்கல்ல, அது அருந்து போச்சு. இந்த 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 அணில் குஞ்சுங்கள் எவனாலாம் எலி குஞ்சுங்க, எலி குஞ்சு எலி தான் அந்த ஒயர்லாம் கடிக்கும், அந்த மாதிரி கடிச்சு போச்சு. உடனே திமுக ஸ்டாலின் வந்து நீ பேசக்கூடாதுன்னு அந்த ஒயரை கட் பண்ணி விட்டாரு. அவரு நான் மைக் செட்டை கட்டுறாரு, சொல்லுங்க, மைக் செட்டு வியாபாரம் பண்றாரா? மைக் செட்டு கட்டுறாரு வந்து திருவிழாக்கெல்லாம். அவர் மைக் ஒயரை கட் பண்ணிட்டான்றான் ஒருத்தன். இங்க வந்து ஸ்டாலினை வந்து எல்லாம் நீ கூட்டம் நிறைய சேர்த்துக்கோ, சேர்த்து நசுங்கி எல்லாத்தையும் சாவடி அப்படின்னு சொல்றாரு. என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப மன உடைச்சலா இருக்கு. ஓடுறாங்க, பூராமே படிக்காத மக்களை பத்தில இவனுக்கு கவலை இல்லை, ஆர்வ கோளாறுல வந்துட்டான். ஒரு எவ்வளவு பேர் நீங்க கூடுங்க எழுதி கொடுத்துருக்கீங்க, ஒரு 10,000 பேர் வரும்னு சொல்லிட்டு 30,000 பேர் அந்த முட்டு சந்தில வந்து இன்னும் உயிரை காப்பாத்திட்டு மேல ஏறுறான், அவன் பேனரை கிழிக்கிறான், ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கிறான். பாத்தீங்களா, எல்லாம் ஓடுறான். பாவம், இதை ஓட முடியாதவங்க பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், இவங்க மட்டும்தான் போய் உள்ள மாட்டிக்கினாங்க நெரிசல்ல. ஒரு பொண்ணு சொல்லுது, நான் விஜயை பார்த்துட்டு தான் வருவேன். அவங்க வீட்டுக்காரன் கூப்பிட்றான் போன் பண்ணி, ஆமாண்ண நான் விஜயை பார்த்துட்டு தான் வருவேன். கடைசியில பணமா போகுது வீட்டுக்கு. பாத்தீங்களா, எங்கேயாச்சும் நடக்குமா இது? தமிழ்நாட்டை தலைகுனி வச்சுட்டா மூட்டா பாக்க முட்டா. நீ அவன் பேச்சே கேட்டுன்னு வந்த நல்லதை பண்ணு, உன்னை யாரும் வர வேணாம்னு சொல்லல. நீ வந்து போய் நேரா போய் நாற்காலியில் உட்காந்துக்கலான்னு பாக்குற, உக்காந்துக்கோ. அது மக்கள் உன்னை ஏற்றினா தானே உட்கார போற. உடனே அடிச்சா போடுவாங்க, எதுக்கு ஓடுற? அங்கே நின்று குழந்தைங்களை எல்லாத்தையும் பார்க்கணும், மேலே ஆஸ்பத்திரியில் வந்து ஓடி வந்து பார்த்தா தான் நீங்க ஒரு தலைவன். பரவாயில்ல, இந்த மாதிரி அவரை பார்க்க வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க, ஆனால் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இன்னும் உனக்கு எல்லா மக்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. இப்ப எல்லாம் ஓடுவா, நீ எங்க போனாலும் சரி. மக்களாகிய நீங்கள், நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதுங்க, வாழ்க்கையில வெறுப்படைஞ்சவன், மருந்து குடிச்சு சாகணும்னு நினைக்கிறவன், பால்டால் குடிக்காதீங்க, தூக்கு மாட்டிக்காதீங்க, ஆக்சிடென்ட்ல போய் வண்டி வேகமா விட்டு சாவாதீங்க. நம்ம அண்ணன் நடிகர் விஜய் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எங்கேயாச்சும் ஒருவர் பேசுறதுக்கு அந்த கூட்டத்துக்கு போங்க, நீங்களே செத்து போயிடுவீங்க. நீங்க ஏன் போய் மருந்து இருந்து குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு சாவறீங்க? அங்க போங்க, அப்படியே நசிக்கே உங்களை சாவடிச்சிருவாங்க. சாவணும்னு வருவாங்க, இங்க போய் சாவுங்க, வேற இடத்துக்கு போய் சாவாதீங்க. முதலமைச்சர் உடனே ஓடியாரு, அங்க இருந்து பாக்குறாரு. ஆயம்மா எங்க நடக்கும் நீங்களே பாருங்க. 30,000 படிக்காத நிறைய பேர் இருக்கான், தற்கூரி எலி குஞ்சுங்க பூரா கூட்டமா கூடிய. தாய் தோப்பம் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், அண்ணன் தம்பி சொல்றதை கேட்க மாட்டான். முட்டாள் பசங்க, எவனும் படிக்காதவன். விஜய் பார்க்கணும் அவனுங்க தான். திரையில பார்த்தோம், சினிமாவில் போய் பார்த்தோம், ஆட்டம் போட்டோம், பால் அபிஷேகம் பண்ணோம். அந்த பால் இருந்தால் தாய் தோப்பனுக்கு அவன் குழந்தைக்காகவும் இவன் போய் இந்த பேனருக்கு ஊத்தம். எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களாம் திருத்தவே முடியாது. பகுத்தறிவுனா என்னன்னே தெரியாது பூராமே. ஆமா, ஒரு பையன் சொல்றான், நாங்க நைட்டே வந்து இங்கே படுத்துட்டோம், நாங்க கரூர் தான், நாங்க கரூர்ல இருந்து வரோன்றோம். அந்த கரூர்ல இருந்துங்க, நாங்க கரூர்ல இருந்து வரோம், நைட்டே வந்து இங்கே இருந்தோம், இங்கே இருந்துட்டோம், சாப்பிட்டேப்பா. நாங்க என்ன சாப்பிடவே இல்லை, ஏன்டா அப்படி? அந்த பையனும் செத்துட்டு போந்தோம்னு நினைக்கிறோம். ஆமாங்க, எவனுக்குமே 14 வயசு, 15 வயசு, 12 வயசு, 9 வயசு, 8 வயசு வயிற்றுல இருக்கிற குழந்தை, 3 வயசு குழந்தைலாம் செத்து போச்சு பாத்தீங்களா? அந்த குழந்தை தீன்னு வரான் ஒருத்தன், விஜய் அங்கிள் விஜய் மாமான்னு சொல்லுன்றான். அவன் நாயின்னு அந்த குழந்தை, ஒரு நாய் போயிடுது, அதை பார்த்து சொல்லுது. அந்த குழந்தைக்கு விஜய்னா யாருன்னே தெரியல. எப்படி இருக்கிறான்னு பாத்துங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, அண்ணன் தம்பியை பாருங்க, உங்க மனைவிகளை பாருங்க, உங்க குழந்தைகளை பாருங்க, அக்கா தங்கச்சிகளை பாருங்க. நீங்க உழைச்சி முன்னேறணும்னு அதை பாருங்க. இப்ப செத்து போனவங்க எல்லாம் வந்து அந்த உயிர் திருப்பி வருமா சொல்லுங்க? இறந்த உயிர் திருப்பி கொடுப்பாரா? உங்க நடிகர் இறந்த உயிரெல்லாம் திருப்பி கொடுப்பாரா? அவர் பார்க்க போனீங்களே, ஒரு தாயை எப்படி கதறாங்க, நம்ம பிள்ளை இழந்துட்டு, நம்ம குழந்தை இருந்துட்டு, அந்த தாய் 10 மாசம் சுமந்து பெத்த தாய் மனசு எப்படி கதறாங்க பாத்தீங்களா? பகுத்தறிவே இல்லாதவன்
இல்லாதவங்க பூரா இப்படிதான் நடக்கும். பாவம் 41 பேரை கொண்டுட்டு இந்த ஆள் ஓடிவிட்டார். அங்க இருந்து பார்க்கணுமில்ல, 41 பேர் உயிர் என்ன துச்சமா நினைக்கிறான். இவன் வந்து காசு வச்சிருக்கிறான், பண திமிரு. நீ 400 டிக்கெட் 4000 கொடுத்து பாக்குறான். எல்லாம் நம்ம வீட்டு காசு தான் அவன் சம்பாதிச்சு வச்சுக்கிறான். நீங்க போட்ட பிச்சை தான் அவனுக்கு. நீங்க கொடுத்த காசு நீங்க படம் பார்க்குறீங்கல்ல, 400 ரூபாய் டிக்கெட்டு 4000 விற்பானுங்க. இந்த காசை பூரா வாங்கி அவன் சேர்த்து வச்சுக்கிட்டான். நான் எல்லாம் நம்ம பணம். நீங்க படம் பார்த்த படம் தான் அவன் சொத்து பல லட்சம் கோடி வச்சுக்கிட்டு போறான். அவன் பார்க்க வரான். அவன் பார்த்தீங்களா அந்த பஸ்ஸில் வரும்போது லைட்டை நிறுத்தி போடுறான். நிறுத்தி போடுறான். என் மூஞ்ச பாருங்க, என் மூஞ்ச லைட்டில் பாருங்க, அப்புறம் இருட்டில் பாருங்க, லைட்டில் பாருங்க, இருட்டில் பாருங்க. லைட்டை போட்டு அவர் ஒரு சீன் போடுறான். போட்டு அந்த ஒரு நடிகர் சும்மா படம் பார்க்க வந்தாரு, 2 பேர் செத்துட்டாங்க. பார்த்தீங்களா, இங்க வந்து 41 பேர் கொண்டுட்டான். இது கொலை தான். கொலை கேஸ்லேயே இருந்தாலும் உள்ள போடணும். ஏதோ விட்டு வச்சுக்கிறாங்க, நல்ல தீர்ப்பு வரும். இவர் மேலே கேஸ்ல போட்டுக்கிறாங்க, நல்ல தீர்ப்பு வரும். இந்த புஷியானது பாவம், அந்தாலும் பாவங்க. இவரை கூட்டுக்குன்னு போய் இட்டுக்குன்னு வர்றதுக்கு பெரிய கஷ்டமாக்குது அப்படின்றாரு பாவம். அவரு என்ன பண்ணாரு, சேர தூக்காத, சேர வை, கரண்ட் கம்பத்து மேல ஏறாத, கீழே ஒன்று செத்து போடுவோன்னு அவனுக்கு தெரியல. ஏறான் ஆர்வம், அந்த கம்பத்து மேல ஏறான், மேல கரண்ட் ஒயர் போகுது. இவன் இந்த மாவட்ட செயலாளர், அவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம். அந்த வெற்றி கழகத்தை மாவட்ட செயலாளர் எழுதி கொடுத்துறாரு, கரண்ட் வேணாங்க, பூராமே இந்த எலி நிறையா இருக்குது நம்ம கிட்ட, இந்த எலி பூரா கொடுக்கணும் போய் அந்த கரண்ட்டை தொட்டு கருவி போடும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். உடனே தமிழக அரசு தான் இந்த ஸ்டாலின் தான் கரண்ட்டை நிறுத்த சொன்னார். ஆமாம், ஸ்டாலின் அங்கேருந்து நேராக வந்து எல்லாம் வந்து டிரான்ஸ்பார்ட்டை பூரா நிறுத்திட்டு போனாரா முட்டாள் பசங்களா. இந்த எலி பூரா மேலே ஏறி அந்த ஒயரை கடிக்கும், அந்த ஒயர் மேலே கை வைக்கும், கருவி போடும், செத்து போடும். அதுக்கு வேற என்ன பண்ணுறதுன்னா கரண்ட் நிறுத்த சொல்லி அவனு சொல்கிறான். உடனே இந்த ஆள் மைக்கில் பிடிச்சிங்க, ஸ்டாலின் கரண்ட் நிறுத்திட்டார் அப்படின்றான். 10 ரூபா பாட்டிலுக்கு சம்பாதிச்சேன்னு இல்லாததை பாட்டு பாடுறான். அவங்க மனசை எல்லாம் வேதனைப்படுத்துறான். அந்த வேதனைப்படுத்தும் அதுக்கெல்லாம் திமுக அரசு கவலைப்படாது. இவன மாதிரி பல பேரை பார்த்தாச்சு. இவெல்லாம் சும்மா 2GB சாவடிச்சுட்டு போறான். 41 பேரை கொண்டுட்டு தண்ணி பாட்டில் தூக்கி போட்டான். பாத்தீங்களா, பிச்சை போடுறான். அவங்களுக்கு நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போடுறான். இப்ப நாய் நிறைய வச்சிருக்க சினிமாலாம் நீங்க பாத்துறீங்க. இந்த வில்லன்லாம் உட்காந்து ஒரு 10-20 நாய் இருக்கும், எலும்பு இப்படி தூக்கி போடும். ஆந்திரா படத்தெல்லாம் பாத்தீங்களா, தூக்கி போடுவோம் நாய்க்கு எலும்பு துண்டு. அந்த மாதிரி தண்ணி பாட்டில் தூக்கி போடுறான். இப்படி போய் பிடிச்சிங்க. ஏடா தண்ணி இல்லையாடா உங்க வீட்டுல, இவன் தூக்கி போட்ட தண்ணி தான் நீங்க குடிக்கணுமாடா. ஒரு படம், பழைய படம் ஒன்று பார்த்தீங்களா, ஒரு டைரக்டர் என்ன பண்ணாரு, அந்த படத்துல சில்க் சுமிதான்னு ஒருத்தங்க நடிச்சாங்களாம். அவங்க அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த ஆப்பிளை கடிச்சிட்டு வச்சுட்டாங்க. அந்த டைரக்டர் என்ன பண்ணா, நேக்கா காசு சம்பாதிக்கணும், சில்லுக்கு கடிச்சு வச்ச ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அது 1 லட்ச ரூபாய்க்கு ஏலம் போச்சுங்க. ஒரு தற்கூரி 1 லட்ச ரூபாய்க்கு ஏலம். அவன் எச்ச இந்த நாத்தை முடிச்ச வாயில கடிச்ச ஆப்பிள 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்த ஏலம் எடுத்து தின்றான். எவ்வளவு வெறி பிடிச்சவங்களா இருக்கிறான்னு பாருங்க, காம வெறி பிடிச்சவனுங்க. சில்க்கு கடிச்சு வச்சு ஆப்பிள 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தான். அதை விட ஒண்ணு, நம்ம முன்னாள் முதலமைச்சர் நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவர் அவருக்கு சோடா வரும் மேடையில. அந்த சோடா கொஞ்சம் தான் குடிப்பார். ஆனா அவர் வாய் வச்சுலாம் குடிக்க மாட்டார். இப்படி தூக்கி பிடிச்சிட்டு கொடுத்துருவாரு. அப்படியே அதை என்ன பண்ணுவான், பூராமே ஒரு அண்டால ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றி கலக்கி எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அது ஒரு தேவாமிரதமா நினைச்சு குடிப்பாங்க எல்லாம். அவரை பத்தி நம்ம பேசுறோம்னா அவரையும் ஒன்னா சேர்க்க முடியாது. அவர் மகான், கடவுளுக்கு சமம். ஏன்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தாரு. எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் எப்படியோ அவரும் தான் எம்ஜிஆர் அந்த மாதிரி தான். அதை எல்லாமே குடிப்பாங்க. அவர் இந்த 2 நாள் அவர் வர்றதுக்குன்னா ஒரு நாள் கூட்டமா முன்னாடியே சொல்லிடுவாங்க, அவர் இன்னைக்கு வரல போங்க அப்படின்றாங்க. நாளைக்கு தான் வருவார், இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு கூட்டம் சேரணும்னா போங்கன்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் போயிடுவாங்க. அதான் நடக்கும், அதான் நடைமுறை. கூட்டம் ஓவரா இருந்துச்சுன்னா வரமாட்டார். இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு வருவாங்க. யாரா இருந்தாலும், எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் இந்த டைமுக்கு வரணும்னா வந்தாகணும். நீ கூட்டத்தை சேர்த்து எல்லாம் 41 பேர் கொண்டுட்டு ஓடிவிட்டான்.
இவன் தண்ணி தூக்கி தூக்கி போடுறான், நாய்களுக்கு எலும்பு துண்டு தூக்கி தூக்கி போடுறான். இதை பிடிக்கணும்னு ஒரு ஒருத்தம் பிடிக்கணும்னு ஓடி வருவான், அவன் மேல ஒருத்தவங்க வருவான், இவன் இன்னொருத்தன் வருவான், அதுல ஒரு 2 பேர் செத்துருப்பான். எப்படிலாம் சாவடிக்கிறானுங்க. அதுக்கு நீங்க குண்டு போட்டே சாவடிச்சிருக்கலாம்டா. தண்ணி பாட்டில் தூக்கி போட்டதை நீங்க குண்டு போட்டே சாவடிச்சிடலாம். எல்லாம் எரும மாடு மாரி ஒரு 20 பேர், ஒரு 200 பேர் கூட வச்சுக்கிறல்ல. அது எல்லாமே ஜனங்களை கலைச்சி விடணும். எந்த பக்கம் வழி இருக்குது அவங்களுக்கு இப்போ போங்க போங்க பார்த்தீங்களா போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடணும். இறங்கி களத்தில் இறங்கி அந்த கும்பலை கலைக்கணும். உடனே அவனுக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கல. எத்தனை பேர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? 30,000 பேர் நீ அங்கே இருக்கிறன்னா 50,000 போலீஸ் அங்கே இறக்க முடியும். இன்னும் 2 கூட்டம் அதிகமாகிடாது. ஒரு பெண் போலீஸு இங்கே உழுந்து செத்துட்டாண்டா ஒருத்தன் கத்துறாங்க. அந்த மகளிர் போலீஸு இவன் என்ன பண்ணுறான், செருப்பு வீசுறாங்க அப்படின்றான். செருப்பு வீசல, ஒரு மண்ணு வீசல, ஒருத்தன் எடுக்கிறான் பாரு, அவன்கிட்ட தான் சொல்கிறான். நீங்கள் மாதிரி எது வேணா பேசுவீங்களா? லைவாக எடுக்கிறவங்க எல்லாத்தையும் எடுக்கணும்டா. மறைச்சி எடிட்டிங் பண்ணி இந்த அவனுக்கு பிளான் என்ன தெரியுமா? இந்த மாதிரி நடந்து அதில் ஒரு 50 பேர் 60 பேர் கலவரம் உண்டாக்கி நசுக்கி சாவடிச்சுட்டு இந்த ஆட்சியை டிசால்வ் பண்ணணும். இந்த ஆட்சியை கலைச்சிட்டு திருப்பி எலெக்ஷன் வந்து உடனே நம்ம போய் சேர்ல உக்காந்துக்கலாம். போங்கடா, அதெல்லாம் நடக்காது எந்த காலத்துலையும். ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாதுடா. நீ வரையா மக்களுக்கு என்ன செய்ய போற அதை மட்டும் பேசு. அதை விட்டுட்டு திமுக நான் எதுக்கு திமுகவும் எனக்கு தான் போட்டி. திமுக அப்போ மக்களுக்கு என்ன செய்ய போற அதெல்லாம் கிடையாது. நான் வந்தேன், 50 பேர் செத்தாலும் பரவாயில்ல, திமுக எதிர்ப்பேன். 1000 பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் சாவடிச்சு ஓடி போய் வீட்டில் பூந்துக்குவோம். அப்புறம் 3 நாள் கழிச்சு வந்து மூஞ்ச காட்டுவோம். இது அரசியல். இதை இப்போ நான் பேசிட்டேன்னா இன்னும் எத்தனை பரதேசி பசங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன் அனுப்புறான்னு பாருங்களா. பூரா படிக்காத. அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன நீ எதை வேணா கமெண்ட் செக்ஷனில் போட்டு போ, திருப்பி போகிறது எங்களுக்கு தெரியாதா? ஒன்றுமே ஆளு நாங்கள் இல்லை. நீ தற்கூரி தவக்கலை படிக்காதவா எலி குஞ்சிங்க. என்ன ஒன்றா திட்டுங்க, எங்கள் அம்மா பற்றி திட்டுங்க. நாங்கள் அதை பற்றிலாம் கவலை மாட்டோம். நாங்கள் ஆண்டை வந்துருக்கிறோம் பார்த்துட்டு. எது ஒன்று நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்களா? நேரில் வந்து பேசினா தெரியும் அவனுக்கு நம்ம என்ன பேசுகிறோம். உண்மையை நம்ம பேசுகிறோம். வேற ஏதாவது தப்பாக பேசுகிறோமா சொல்லுங்க. திருச்சி திரும்பி பார்க்குது, பெரம்பலூர் பேயாட்ட ஓடுது. எல்லாம் ஓடிச்சு பாரு, எல்லாத்தையும் பேயாக்கிட்டான். உயிரோட இருக்கிற மனுஷனை போனா சாவடிச்சிட்டான். அலறுதுன்றான், ஓடுறதுன்றான், ஓடாதுன்றான். பூரா தற்கூரி எலி குஞ்சிங்க போறான். படிக்காத முட்டாள் பசங்க எல்லாமே 15 வயசு 16 வயசு பசங்க எல்லாம் சினிமா பார்க்குறவங்க போறான். இந்த சினிமா பார்த்துட்டு ஆடுறது குடிச்சு விட்டு பூரா எவனோ எல்லாம் குடிச்சிட்டாங்க. நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தர் போய் பேசினாரு. அவர் தலையில் அந்த துண்டை கட்டுறான். அவன் தான் அதை பார்த்தீங்களா நீங்கள்? அவன் துண்டை கட்டுறான். அவர் என்ன நினைப்பாரு, அந்த 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 அங்கே என்ன நினைப்பாங்க? காரி போக மாட்டாங்க. ஏன்னா சும்மா நம்ம அந்த தரதலை பசங்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கணும்னு நினைப்பாரு. அவர் மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவர் உடனே அதை எடுத்து போடுறாரு. இப்படி செய்யறோம் ஒரு ஊர். உடனே விஜய் தான் மாசு, யார் இருந்தாலும் விஜய் தான் மாசுன்றான். குடிச்சிட்டு போதையில விஜய் தான் மாசு. எங்க நீங்க குடிச்சிட்டு வரீங்களே, ஒயின் ஷாப்லாம் மூடுங்க, நாங்கள் குடிக்க மாட்டோம். 3 நாள் நீங்கள் வீட்டில் காய்ச்சி குடிப்பீங்கடா முட்டாள் பசங்களா. எல்லா ஒயின் ஷாப்லாம் மூட முடியாது. மூடினாலும் இவனுக்கு குடிச்சிட்டு ஆடுவான். வீட்டிலே காய்ச்சுவான் குண்டான வச்சு. அவங்க அம்மா கேட்டால் அவங்க அம்மாவை கொல்லுவான். அவங்க மனைவி கேட்டால் மனைவியை தூக்கில் போட்டு சாவடிப்பான். இல்லைன்னா விஜய் கூட்டத்தில் வந்து நிற்க வச்சு சாவடிப்பான். அதனால இவனுங்கெல்லாம் அவன் பேட்டி பேசுறானுங்க பாருங்க. விஜய் தான் மாசு. என்னடா மாசு? விஜய் தான் மாசு. எத்தனை பேர் வந்தாலும் சாவடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. அதான் மாசு. அதானே? பார்த்து ஜாக்கிரதையா இருந்துங்க. 26ல நாங்கள் வந்துடுவோம், போயிடுவோம். அவர் வந்து விஜய் கையில் பாசக்கயிறு இருக்குது. அவர் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் யமன். அவர் எங்கே வந்தாலும் சரி பாசக்கயிறோடு வருவார். தூக்கி வீசுவார். 50 பேர் சாவும். தூக்கி வீசுவார். 60 பேர் சாவும். இதான் நடக்க போகுது. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இருங்க. இனிமேல் எங்கே மீட்டிங் போட்டாலும் எத்தனை பேர் சாவாருங்க, அவர் யமன் வர்றாருன்னு அர்த்தம். வெத்து வெட்டு கழகம் இல்லை, அது யமனுடைய கழகம். அவர் வந்து எல்லாத்தையும் சாவடிப்பார். அவர் தான் தமிழ்நாட்டின் யம தர்மன். நன்றி, வணக்கம்.